பெட்ரோல் டீசல் விலை 2 வாரங்களில் 4வது முறையாக உயர்ந்து வாகன ஓட்டிகளுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இதுகுறித்து மக்களின் கருத்துக்களை பார்க்கலாம். 100 ரூபா சம்பாதிக்க முடியும், 100 ரூபா 108 ரூபாய் நாங்க பெட்ரோல் டீசல் வாங்கி போட்டோம்னா எங்க வேலையை யாரையா பாப்பா? எந்த சம்பளமும் கூடல வைக்கல. எங்களை இப்படியே பாடாப்படுத்தல. நாங்க என்ன பிச்சை தான் எடுக்கணும். 50, 200 ரூபா 300 ரூபாய் சம்பளம் கொடுக்காங்கன்னா அதே 300 ரூபாய் சம்பளம் தான் இருக்காங்க. நான் இதுக்கு போட்டோம்னா வீட்டு சாப்பாடு, மற்ற செலவு, கல்யாணம் வீட்டு சடங்கு விட்டுனா எங்களால எதுவுமே செய்ய முடியாதுயா. இப்படி பண்றதுக்கு நாங்க என்ன பண்ண? இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம், இன்னமும் கஷ்டம் தான் படுதோம். 4வது முறையா தொடர்ந்து பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கு. இதுக்கு காரணம் மத்திய அரசு வளைகட போறத பத்தி சொல்றாங்க. ஆனா இது மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. கூலி வேலைக்கு போறவங்க எல்லாம் என்ன பண்றது? ஒரு நாளைக்கு 2 லிட்டர் பெட்ரோல் போட்டா என்னாச்சு? அவங்க சம்பளமே 600 ரூபா 700 ரூபா தான் இருக்கும். 200 ரூபா பெட்ரோல் போட வேண்டியதா போயிருக்கு. அதனால மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இந்த பெட்ரோல் விலையை ஜிஎஸ்டி வரியை கொஞ்சம் குறைச்சு மக்களுக்கு பயன்படுற மாதிரி செய்யணும். இப்படியே கூட்டிக்கும் 100, 120, 140, 150, 200 வரைக்கும் போய் முடிஞ்சிருது. இப்படியே போனா நாங்களாம் வண்டியை விட்டு பழைய காலத்து மாதிரி நடந்து போயிட வேண்டியதான். இது ரொம்ப அநியாயமா இருக்கு.